டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா, நாம திங்கட்கிழமை மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ், இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ், இதை தான் நாம லெவல்ஸாக கொடுத்துருந்தோம். R1 R2 S1 S2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் காலையில் ஓப்பன் ப்ரைஸ் 24,919 அங்கே ஓப்பன் பண்ணுறான். அதாவது ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே 10 பாயிண்ட்ல தான் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணவன் டைரக்டாக ப்ரீவியஸ் டே ஹையில் சப்போர்ட் எடுத்துட்டான். சப்போர்ட் எடுத்தவன் நேராக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட R1 பக்கத்திலேயே தான் லாஸ்ட் வீக்கோட ஹை இருக்கு. நாம இந்த லெவல்ஸை கொடுத்ததை தாண்டி நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 24,950 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அப்சைட் மூவ் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் ஸ்பாட்ல இருக்கிற பேரிகேட் லாஸ்ட் வீக்கோட ஹை, அதுதான் நமக்கு ஸ்பாட்ல இருக்கிற பேரிகேட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் எக்ஸாக்டா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியால தான் ரிஜெக்ட் ஆகிட்டு நாம சொல்லியிருந்தா அந்த 950 அந்த ஏரியாலே ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை அந்த ஏரியா பக்கத்துல தான் எக்ஸாக்டா 25,000ல மார்க்கெட்டை முடிச்சிருக்கான். நாம எப்பவுமே நாம கொடுக்குற லெவல்ஸை தாண்டி நாம ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கிற லெவல்ஸையும் இதனாலதான் நாம எப்பயுமே மார்க் பண்ணிப்போம். அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ, லாஸ்ட் வீக்கோட ஹை லோ, லாஸ்ட் மந்தோட ஹை லோ, ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸு, அன்னைய நாளோட ஓப்பனிங் கிடைச்சதுக்கு அப்புறம் அன்னைய ஓப்பன், இந்த ப்ரைஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெகுலரா மார்க் பண்ணிப்போம். இதை தாண்டி நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல்ஸ் மட்டும்தான் நீங்க மார்க் பண்ணிருக்கணும். இதை தாண்டி உங்களுக்கு சார்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி அந்த டைம் ஃப்ரேம்ல இருக்க ஏதாவது பேட்டர்ன்ஸை நீங்க வரைஞ்சி அதை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதுல அக்யூரசி கிடைக்கிறது கம்மியாக தான் இருக்கும். அதோட அக்யூரசியை விட மார்க்கெட்ல இருக்க இந்த ப்ரைஸ், இந்த லெவல்ஸ் எல்லாமே ஹை லோ அதை தான் சொல்லுமே தவிர, நீங்க ஒரு கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து நீங்க ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல கேண்டில் எப்படி ப்ரைஸ் எப்படி மூவ் ஆயிருந்தது அதோட ரெக்கார்ட் மட்டும்தான் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ல இருக்குமே தவிர மார்க்கெட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. மார்க்கெட் ரெஸ்பாண்ட் பண்றது அந்த ஹை லோ க்ளோஸ் இந்த ரேஞ்சுக்கு தான் மார்க்கெட் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அதை மட்டுமே மார்க் பண்ணுங்க நீங்க ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷனை ட்ரேட் பண்ற பட்சத்தில். ஓகே, இப்போ நாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ், இன்னைக்கு உண்டான ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அது கூடவே நாம நேற்று கொடுத்துருந்த இந்த லெவல்ஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருந்தது அதையும் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நேற்று நாம கொடுத்த லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்தது அப்படின்னா 24,800 புட்டு, 24,950 கால், இந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நாம நேற்று லெவல் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்னா 25,278, 25,152, 24,898, 24,771. இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை 27 மே மாசம் அன்னைய நாளைக்கு உண்டான லெவல்ஸா நாம எடுத்திருக்கிறது. லெவல்ஸை தாண்டி பிரீமியத்தை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 24,950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கா கீழே நிக்குதா, இது இன்னைக்கு ரொம்ப முக்கியமா நாம பார்த்தாகணும். இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல தொடர்ந்து மார்க்கெட் அப்சைடு தான் போக பார்க்கும். இல்ல இந்த ஸ்ட்ரைக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட்ல டவுன் சைட் மூவ் எதிர்பார்க்கலாம். அந்த டவுன் சைட் மூவும் பாத்தீங்க அப்படின்னா 750 அந்த ஸ்ட்ரைக் வரையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். 750 அப்படின்றது இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஏரியால இருக்க வாய்ப்பு.
அப்சைட் போனாலுமே இந்த ப்ரீவியஸ் டே ஹையை இன்னைக்கு பிரேக் பண்ணி ஆகணும். பிரேக் பண்ற நம்ம ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணி அதுக்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது மார்க்கெட் நல்லா தொடர்ந்து அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆக வாய்ப்பு. மொத்தத்துல 24,950க்கு மேல இருக்கா இல்ல கீழே இருக்கா, அதுதான் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு பார்க்கணும். அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போதைக்கு ஏடிஎம்மோட ஆவரேஜ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 202 ரூபா இருக்கு. இது என்னைக்கு இருந்த பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில இருந்த பிரைஸ். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை மார்க்கெட் முடியும் போது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் தொடங்கும் போது இருந்த பிரைஸ் 202 ரூபாய் அப்படின்றது. அந்த 202 ரூபாய் அப்படின்றது மார்க்கெட் வெள்ளிக்கிழமை முடியும் போது 204 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னைக்கு திங்கக்கிழமை ஃபுல்லுமே 204 அப்படின்ற பிரைஸ் லைவ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 215 வரையும் இன்க்ரீஸ் ஆச்சே தவிர டிக்ரீஸ் ஆகவே இல்லை. இப்போ மார்க்கெட் க்ளோசிங் பிரைஸ்ல அதே 202 ரூபாய் அப்படின்ற பிரைஸை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கான். ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் டைம் வேல்யூ அப்படின்றது டிகே ஆகணும். இங்க பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமையும் டிகே ஆகல, திங்கக்கிழமையும் டிகே ஆகல. அடுத்து இருக்கிற இந்த செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாள்ல இருக்கிற ஏடிஎம்ல இருக்க 200 பாயிண்ட் அந்த ஆவரேஜ் பிரைஸ் 200 பாயிண்ட்டையும் டிகே பண்ணி ஆகணும். ஏடிஎம் பிரைஸ் அப்படின்றது 0 தான் ஆக போகுது. ஸோ நீங்க கால் போட்டு 2 பேரையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா 400 பாயிண்ட்டை டிகே பண்ணி ஆகணும். இதுக்கு மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகணும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்ல ட்ரெண்டா ஒரே பக்கமும் மேலையும் இல்ல ஒரே பக்கமா கீழையும் போயிட்டேவும் இருக்கலாம். இல்ல வேகமா மேலையும் கீழையும் போய் வந்து ஸ்டாப் லாஸ்ங்களை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டேவும் இருக்கலாம். இது ரெண்டுத்துல எது வேணாலும் நடக்கலாம். எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு பையர் அங்கதான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாரும் நினைப்பாங்க. அது கரெக்ட் தான். ஆனா அந்த இடத்துல தான் ஒரு ஆப்ஷன்ஸ் பையருக்கு உண்டான நஷ்டத்துக்கு உண்டான வாய்ப்பும் அந்த இடத்துல தான் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்றது செல்லரோட மார்க்கெட்டு. அந்த செல்லரோட மார்க்கெட்ல பிரீமியம் டிகே தான் ஆகணும். அந்த டிகே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பையர் அவனுக்கு உண்டான என்ட்ரி எடுத்தான் அப்படின்னா அது ரொம்பவே சிறப்பா போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இங்க டிகேவே நடக்கல அப்படின்னும் போது மார்க்கெட்ல எக்கு தப்பா எது வேணாலும் நடக்கலாம். ஸோ மார்க்கெட்டுக்கு நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட்டை இந்த மாதிரி சூழல்லாம் என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. ட்ரேட் எடுக்காம வாட்ச் பண்ணுங்க. ஒரு என்ட்ரி இல்லாம நீங்க மார்க்கெட்டை வாட்ச் பண்ணீங்கன்னா தான் மார்க்கெட் எப்படி நகருது அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்கவே முடியும். ஒரு பொசிஷனை கையில எடுத்துக்கிட்டு என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரையும் மார்க்கெட்டை கத்துக்க முடியாது. நீங்க என்ட்ரி எடுத்து லாப நஷ்டம் எதை வேணாலும் பண்ணிக்கலாமே தவிர மார்க்கெட்டை கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ மார்க்கெட்டை எப்படி பார்க்கணுமோ அந்த வகையில பாருங்க. ஸ்பாட் ஒரு இண்டெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது ஆப்ஷன்ஸோட பிரீமியத்தை பொறுத்து மட்டுமே தான் அமையும். ஸ்பாட்ல இருக்க லெவல்ஸ் எல்லாமே அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா தான் ஆக்ட் ஆகுமே தவிர எண்ட் ஆஃப் டே பிரீமியம் என்ன சொல்லுதோ அதை தான் ஸ்பாட் கேட்கும். ஸோ பிரீமியத்தில் என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. நாம இங்க கொடுத்துருக்க லெவல்ஸ் எல்லாமே பிரீமியத்தை பேஸ் பண்ண லெவல்ஸ் மட்டும்தான். ஒரு காலோட ஸ்ட்ரைக் புட்டோட ஸ்ட்ரைக் அவங்களோட க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ண லெவல்ஸ் மட்டுமே தான் நாம இங்க கொடுத்துருக்கோம். இந்த லெவல்ஸ்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கிற பட்சத்துல அந்த ஸ்ட்ரைக் லைவ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. நேத்து எடுத்திருந்த லெவல்ஸை கரெக்டான ஸ்ட்ரைக்கையும் கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அவங்கெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்ட்ரைக் என்ன ஸ்ட்ரைக் அப்படின்றத கண்டுபிடிக்கிறத தாண்டி நாம ஏன் இந்த ஸ்ட்ரைக்குங்களை சூஸ் பண்றோம், அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன, உங்களுக்கு நீங்க இந்த ஸ்ட்ரைக்கை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த கேள்வி உங்களுக்கு அதுதான் வரணும். அந்த கேள்விக்கு உண்டான ஆன்சரை தேடி மார்க்கெட்ல டிராவல் பண்ணுங்க. அதை நீங்க கண்டுபிடிக்கிற பட்சத்துல மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படின்றதும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.